2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் தாங்கள் வசித்த தெருவை காணவில்லை என கூறி கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்திருப்பது பேசுபொருளாக இருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள அண்டவாக்கம் ஊராட்சியில்தான் இந்த சம்பவம். ஊராட்சியில் உள்ள வேடவாக்கம் கிராமத்தின் தான் தோன்றி அம்மன் கோயில் தெருவில் 9 லட்சம் ரூபாய் செலவில் பேவர் பிளாக் சாலை போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சாலை அமைத்ததற்காக வைக்கப்பட்ட கல்வெட்டில் தான் தோன்றி அம்மன் கோயில் தெரு என குறிப்பிடுவதற்கு பதிலாக பாரதியார் தெரு என குறிப்பிட்டது மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அப்படி ஒரு தெருவே இங்கு இல்லை என கூறிய கிராம மக்கள் தங்களின் தான் தோன்றி அம்மன் கோயில் தெருவை காணவில்லை என கூறி மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்திருக்கின்றனர். என் பேர் ஏழுமலை. அண்டவாக்கம் ஊராட்சி வேடவாக்கம் கிராமத்தில் தாந்தோணி அம்மன் கோயில் தெருவில் வசிக்கிறேன். இப்போது எங்கள் தெருவில் 4 மாதத்துக்கு முன்னாடி 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேர் பிளாக் ரோடு போட்டு கல்வெட்டு வச்சு பேர் எழுதி தாந்தோணி அம்மன் கோயில் தெருன்னு பேர் எழுதி ஃபோட்டோ எடுத்து மதியெல்லாம் ஆய்வு செய்து ஃபோட்டோ எடுத்து போயிட்டாங்க. தற்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வச்ச கல்வெட்டை மீண்டும் திருத்தி எழுதியிருக்காங்க. வேடவாக்கம் பாரதியார் தெருன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்தில் பாரதியார் தெருன்னு இல்லை. இது நான் இத்தனை நாளாக பிறந்து வளர்ந்துலேருந்து இது நாள் வரைக்கும் பாரதியார் தெருன்னு இந்த தெரு கிடையாது. அதுக்கு ஆதாரமாக பின்னாடி தாந்தோணி அம்மன் கோயில் தெருன்னு போர்டு இருக்குது. கூடவே தங்களின் ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களில் தான் தோன்றி அம்மன் கோயில் தெரு என குறிப்பிடப்பட்டிருக்கும் சூழலில் தற்போது பாரதியார் தெரு என மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டியிருக்குமோ என குமுறுகிறார் இந்த முதியவர். தாந்தோணி அம்மன் தெருவுங்க அது. இது வரைக்கும் எனக்கு 70 வயசாகுது. இது வரைக்கும் அந்த பேரை மாற்றினது கிடையாது. இப்போ பாரதியார் தெருன்னு மாற்றிக்கிறாங்க. ரொம்ப குழப்பமாக இருக்குங்க. இந்த தெரு பேர் எப்படி மாற்றுறது, எப்படி செய்யுதுன்னு தெரியல. புதுசாக இருக்குங்க. அது இப்போ இதுமாதிரி ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டுலேருந்து மாற்றணுமான்னு தெரியலங்க. அது பார்த்து கவர்மெண்ட் தான் அதிகாரிங்க என்ன பார்த்து தான் செய்யணுங்க. இந்நிலையில்தான் இந்த விவகாரத்தில் நூதன மோசடியும் ஊழலும் மறைந்திருப்பதாக கூறி சந்தேகம் எழுப்புகின்றனர் கிராம மக்கள். முதலில் தான் தோன்றிய அம்மன் கோயில் தெரு என குறிப்பிட்டுதான் கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பின் மீண்டும் பாரதியார் தெரு என மாற்றம் செய்து அதனை அதிகாரிகள் போட்டோ எடுத்து சென்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. பக்கத்து கிராமத்தில் பாரதியார் பெயரில் ஒரு தெரு இருப்பதாகவும் இந்த கல்வெட்டு மூலம் அந்த தெருவில் சாலை அமைக்கப்பட்டிருப்பதாக கூறி கணக்கு காட்டி லட்சக்கணக்கில் மோசடி நடந்திருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுப்புகின்றனர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே பஞ்சாயத்து அண்டவாக்கம் ஊராட்சியில் செந்தமிழ் நகர் அதில் பாரதியார் தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவில் குறை போட வேண்டிய ஃபேவர் பிளாக் ரோடு குறை போட வேண்டிய ரோடு இடம் இருக்குது. ஆனால் அங்கே ரோடு போடாமலே ஏற்கனவே வேடவாக்கம் கிராமம் தாந்தோணி அம்மன் கோயில் தெருவில் போட்டு வச்சுருந்த ரோட்டினோட தகவல் பலகையில் தாந்தோணி அம்மன் கோயில் தெரு பேரை அடிச்சுட்டு ஏதாவது புதுசாக எழுதிட்டு போயிருக்காங்க. ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கிராம மக்களின் தெருவை காணவில்லை என்ற குற்றச்சாட்டும் இதன் பின்னணியில் அவர்கள் முன்வைக்கும் சந்தேக குற்றச்சாட்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.